ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு கொள்ளி கிச்சன். இன்றைக்கி நம்ம கொள்ளி கிச்சனில் பாருங்கள், 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேன். வெங்காயம் 2 வெங்காயம் நல்லா அரிஞ்சு வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 20 பல் எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பில்லை, ஒரு லெமன் சைஸு புளி ஊற வச்சுருக்கிறேன். என்னடா செய்ய போகிறேன்னா பாருங்கள், கத்திரிக்காய் காரக்குழம்பு. நீங்கள் இந்த மாதிரி கத்திரிக்காய் காரக்குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இன்னும் ஒரு தட்டு சாதம் அதிகமாக சாப்பிடுவீங்க. செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. நல்லா சலும்பரை போட்டு சாப்பிடலாம், அது மாதிரி இருக்கும். இந்த கத்திரிக்காயை பாருங்களேன், முழுசாக அப்படியே 4 நாளாக கட் பண்ணி பூச்சி கிச்சி இருக்கா அப்படின்னு பார்த்து அப்படியே முழுசாக வெட்டி வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் பொறுமையாக இந்த இந்த குறுக்கு வாட்டத்தில் 4 வெட்டிட்டு நல்லா உள்ளார பூச்சி இருக்கான்னு பார்த்துட்டு அரிஞ்சு வச்சுக்கலாம். ஃபுல்லாக அரிஞ்சு வச்சுட்டு, இந்த குழம்புங்க அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. நானும் இந்த தடவை தான் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தேன். ரொம்ப ருசியாக இருந்துச்சு. அதனால தான் உங்களுக்கு உடனே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். நான் எப்போதுமே வீடியோ எடுத்துகிட்டு கூட நான் சாப்பிட்டு பார்த்து நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் தான் நான் வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். அந்த மாதிரி இது சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு போஸ்ட் பண்ணேன். அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. அதுவும் இந்த கத்திரிக்காய் குட்டி குட்டியாக வெண்ணெய் மாதிரி இருந்துச்சுங்க. இதுக்கு இந்த தக்காளியை அரைச்சிடணுங்க. 3 தக்காளி நல்லா பெரிய தக்காளி தான் எடுத்து வச்சுருந்தேன். மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கிட்டேன். இதுக்கு கொஞ்சம் ஒரு மசாலா எப்போதும் நம்ம போடுறது தான் அது. பாருங்கள், ஒரு கைப்பிடி தனியா, இதில் ஒரு 7 காஞ்ச மிளகா போட்டுக்கிட்டேன் நான். அப்புறம் 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம், அவ்வளோதாங்க. இதை போட்டு வறுத்துக்கணும் கொஞ்சம். இப்போ அதே தான் போட்டிருக்கேன் நான். உங்களுக்கு மிளகா உங்களுடைய ஆப்ஷன் தான். காரம் வேணும்னா இன்னொன்று கூட்டிக்கலாம், காரம் வேண்டான்னா ஒன்று குறைச்சிக்கோங்க. தனியா, மிளகா இதை வறுத்துட்டு இதுலேயே நீங்கள் மிளகு ஜீரகம் போட்டுக்கலாம். நல்லா 1.5 டீஸ்பூன் வர்ற அளவுக்கு நான் போட்டிருக்கேன் நான். மிளகு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், வெந்தயம் ஒரு 3/4 டீஸ்பூனுக்கு மேலே இருக்கும், அந்த மாதிரி போட்டிருக்கேன். பாருங்கள், இதை போட்டுட்டு வறுத்து இதையும் நல்லா அரைச்சி வச்சுக்கணுங்க. ஒரு 1/2 மூடி தேங்காய் நல்லா பால் புழிஞ்சி எடுத்துக்கணும். 1/2 மூடி தேங்காவை நல்லா அரைச்சி பாலை புழிஞ்சி எடுத்து வச்சுக்கணும். இதுக்கெலாம், இந்த குழம்புக்கு இந்த வேலையெல்லாம் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் ஈஸியாக எல்லாம் செஞ்சிடலாம். நம்ம இதை வறுத்து அரைச்சி வச்சுக்கணும். தக்காளியை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். தேங்காய் பால் 1/2 மூடி புழிஞ்சி நல்லா பால் 2 தடவை புழிஞ்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் நான். பாருங்கள், இது நல்லா வறுபட்டுடுச்சு. இது எல்லாத்தையும் எடுத்து வச்சு கொஞ்சம் ஆறின உடனே மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் ஆறட்டும். இது இன்னும் கொஞ்சம் மல்லி இருக்குது, அதையும் எடுத்துக்கலாம். இப்போ இதுலேயே நம்ம எண்ணெய் ஊற்றி குழம்புக்கு தாளிச்சிக்கலாங்க. இப்போ இது ஆறட்டும்னு மிளகு ஜீரகம் தனியா மிளகாய் மல்லி போட்டு வறுத்து வச்சுருக்கிறேன். இது பாருங்கள், இது நாங்கள் 2 பேர் சாப்பிட்றதுக்கு தான். எங்களுக்கு 2 வேளைக்கு வந்துச்சு இந்த குழம்பு. நான் ஃபுல்லாகவே இதை அரைச்ச மசாலா ஃபுல்லாகவே நான் போட்டுக்கிட்டேன். இப்போ இதில் வடகம் போட்டு தாளிச்சிக்கலாம். எப்போதுமே காரக்குழம்புக்கெலாம் நம்ம வடகம் போட்டு தாளித்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் கடுகு தாளிச்சிக்கோங்க. கடுகு மட்டும் தாளித்தா கூட போதும். இல்லை கடுகு ஜீரகம் வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ இதை தாளிச்சிட்டு நம்ம பூண்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, நல்லா ஒரு 20 பல் பூண்டு வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்கணும். இந்த குழம்புலங்க கத்திரிக்காயும் சூப்பராக இருந்துச்சு. இந்த குழம்பும் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. ரொம்ப காரமும் இல்லை, ரொம்ப புளிப்பும் இல்லை, ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு குழம்பு. கருவேப்பிலை போட்டு வறுத்துக்கலாம். இந்த தேங்காய் பால் ஊற்றுறதுனால தனி டேஸ்ட் இருந்துச்சுங்க இந்த குழம்பு. வெங்காயம் 2 வெங்காயம் நல்லா தூளாக அரிஞ்சு வச்சுருந்தேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணுங்க. வதக்கிட்டு இதுலேயே நம்ம மஞ்சத்தூள் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கும் இல்லையா, அதனால் மஞ்சத்தூள் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். கத்திரிக்காய் நம்ம அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் போட்டுக்கணும். நம்ம முன்னாடிலாம் நான் இதில் எண்ணெய் ஊற்றி தனியாகவே வதக்கி எடுத்து வச்சுட்டு போடுவேன். ஆனால் இது மாதிரி செஞ்சாலும் கத்திரிக்காயில் காரசாரம்லாம் இறங்கி செம்மையாக இருந்துச்சுங்க. கத்திரிக்காயே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. திட்டமாக உப்பு போட்டுட்டு மஞ்சத்தூளும் போட்டுட்டு நல்லா பரட்டி விட்டு கொஞ்சம் மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் இந்த கத்திரிக்காய் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். நம்ம நல்லா வதக்குனா எண்ணெயில் வதங்கினவுடனே எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சேஞ்ச் ஆகணுங்க. இதுலேயே ஒரு ஹாஃப் வெந்துடும் கத்திரிக்காய். பாருங்கள், மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டேன், உப்பு போட்டாச்சு, மஞ்சத்தூள் போட்டாச்சு. இந்த கத்திரிக்காயும் நல்லா வதக்கி விட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சா கூட பரவாயில்லை. நல்லா கொஞ்சம் வதங்கணும் கத்திரிக்காய். இது வதக்கிட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் மூடி கூட வைக்கலாம்.
கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஊற்றிக்கலாம். அது நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் காரக்குழம்பு. அதுக்கப்புறம் நீங்கள் விட மாட்டீங்க. கொஞ்சம் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் வேலை தான். இந்த மசாலா அரைக்கிறது, தக்காளி அரைச்சி வச்சுக்கிறது, தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிறது, இது 3 வேலை. ஆனால் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இட்லி தோசைக்கும் அருமையாக இருக்குது. கொஞ்சம் மீந்து இருந்துச்சு, நான் இட்லிக்கு தொட்டு சாப்பிட்டு பார்த்தேன், அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. இப்போ தக்காளி அரைச்சி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை அப்படியே ஊற்றிக்க வேண்டியதான். கொஞ்சோண்டு அதில் தண்ணி ஊற்றி கூட கழுவி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இந்த ஸ்டேஜிலே நம்ம புளி கூட ஊற்றிக்கலாங்க. ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கிறேன். நல்லா உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றி கரைச்சி புளி ஜூஸ் எடுத்துக்கலாங்க. நல்லா புளி ஊற்றிட்டு கொதிக்கிட்டோன்னு நல்லா இந்த புளி ஸ்மெல் ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுறணும். இன்னும் ஒரு தடவை கூட தண்ணி ஊற்றி நமக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம். நம்ம புளி கரெக்டாக ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு தான். கொஞ்சம் பெரிய லெமன் எவ்வளோ பெருசு இருக்குமோ அவ்வளோதான் நான் புளி ஊற வச்சுருந்தேன். அவ்வளோதாங்க, 2 தடவை புழிஞ்சு ஊற்றிக்கிட்டேன். நல்லா இப்போ உப்பும் போட்டாச்சு, மஞ்சத்தூள் போட்டாச்சு. இதில் மிளகாத்தூள்லாம் போடுறதில்ல, நம்ம அரைச்ச மசாலா மட்டும்தான். இது நல்லா கொதிக்கிட்டோன்னு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு போய் அந்த இதை அரைச்சிட்டு வந்துடலாம். மசாலாவை மிளகா, மல்லி, மிளகு, ஜீரகம், வெந்தயம் போட்டிருந்தோம் இல்லையா, இதை நல்லா நைஸாக ஒரு 2-3 தடவை பல்ஸ் கொடுத்தோம்னா நல்லா பொடியாயிடும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கூட நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்குள்ளே இது கொதிச்சிருந்துச்சுன்னா இதுலேயே நம்ம ஊற்றிக்கலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள், அதையும் ஊற்றிடுறேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கழுவி ஊற்றிக்கலாம். சுத்தமாக அந்த மசாலாவை ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும்னு. இதெல்லாம் வறுத்து அரைச்சது தான், அதனால் இதில் அவ்வளோவா ராஸ்மல் போகிறதுக்கு எதுவும் இல்லை. நமக்கு புளி ஒண்டி தான். புளி ராஸ்மல்லும் அந்த தக்காளி அரைச்சி ஊற்றணும் இல்லைங்களா, அது பச்சையாக தான் ஊற்றணும். அதனால் அது 2ம் ராஸ்மல் போனால் போதும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இப்போ மூடி வச்சுட்டு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும்னு தேங்காய் பால் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே போட்டாச்சு பாருங்கள், பால் தான் எடுத்துக்கிறேன். தேங்காய் பால் எடுத்துட்டு லாஸ்ட்டாக அதை ஊற்றிட்டு ஒரு 2 மினிட்ஸு கொதிச்சா போதும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுடலாம். நல்லா கத்திரிக்காயும் எடுத்து பாருங்கள், நல்லா வெந்திருக்கும் இந்நேரம். அப்படி சப்போஸ் வேகலைனா கூட ஒரு 2 நிமிஷம் விட்டுடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நல்லா கொதிக்கட்டுன்னு இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம். நீங்கள் இந்த மெத்தடில் காரக்குழம்பு வச்சு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. கொஞ்சம் சாப்பாடும் நமக்கு கூடவே இறங்கும். எல்லாமே உப்பு, புளி, காரம்லாம் திட்டமாக இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க காரக்குழம்பு. இந்த கத்திரிக்காயும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. எடுத்து தொட்டு சாப்பிட்டோம்னா அப்படியே வெண்ணெய் மாதிரி இருந்துச்சு. கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கூட உங்கள் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் செஞ்சது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாலும் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். பாருங்கள், தேங்காய் பால் ஊற்றிட்டேன். இப்போ இந்த தேங்காய் பால் ஊற்றுறதுனாலையோ என்னவோ தெரியல, ஒரு தனி டேஸ்ட். நான் இதை செஞ்சு பார்க்கலாம், எப்போதும் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றுறோம், அப்படி இல்லாமல் இந்த தடவை நம்ம தேங்காய் பால் எடுத்து ஊற்றலான்னு சொல்லிட்டு ஊற்றி வச்சுருந்தேன். உண்மையில் அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க. ஒரு 2-3 கொதிச்சா போதும் தேங்காய் பால் ஊற்றி. நல்லதை உண்போம், நலமுடன் வாழ்வோம், நம் சுவை நம் கையில். நம்மளே ஒரு நாளைக்கு நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு பார்க்குறதானுங்களேங்க. அதே மாதிரி இந்த கத்திரிக்காய் காரக்குழம்பும் நான் நிறைய பேட்டர்னில் வச்சுருக்கோம். இது ரொம்ப நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். நன்றி.